இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி யோவான் 17:11 பிற்பகுதியிலிருந்து 19வது இறை வார்த்தை முடிய. அன்பானவர்களே, நாம் உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும், உண்மைகளை சார்ந்து இருக்க வேண்டும், பொய்மைகளை அல்ல, அரசியலை சார்ந்து அல்ல, ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். நாம் கட்சிகளிலே இருக்கலாம், ஆனால் உண்மைக்கு சான்று பகர்ந்து கடவுளை சார்ந்து வாழ்ந்து அந்த கட்சிகளிலே நம்முடைய முத்திரையை பதிக்க வேண்டும். இன்றைய நாட்களில் கிறிஸ்தவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து நம் மத்தியிலே இருக்கிறது. வர வேண்டும் தான். ஆனால் நாம் அரசியலிலே இருக்கும் பொழுதும் வெளியிலே இருக்கும் பொழுதும் வார்த்தை, வாழ்க்கை, செயல்பாடுகள், எண்ணங்கள் மாறக்கூடாது. உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. காரணம் என்ன? நம்முடைய குருவும் தலைவருமான நம்முடைய மீட்பர் இயேசு உலகை சார்ந்தவர்கள் அல்ல. மேலும் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார், நாம் ஒன்றாயிருப்பது போல தந்தையே, அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். இது எப்பொழுது நடக்கும்? உண்மையை சார்ந்து, உண்மைக்கு ஊற்றான இயேசுவை சார்ந்து, உலகை சார்ந்து வாழாமல் இயேசுவை சார்ந்து வாழ்வது எப்படி நடக்கும்? எப்பொழுது நடக்கும்? நாம் நமக்குள்ளே ஒன்றாய் இருக்கும் பொழுது, நாம் கடவுளோடு ஒன்றாய் இணைந்து இருக்கும் பொழுது. இணைந்திருந்தால் கனி தருகிறோம். நாம் ஒற்றுமையாய் வாழும் பொழுது உலகை சார்ந்து அல்ல, கடவுளை சார்ந்து வாழும். இன்றைக்கு அரசியலிலே பார்ப்பது என்ன? ஒற்றுமையாக இல்லை, சிதறி போகிறார்கள். பதவி தேவை, பணம் தேவை, அதிகாரம் தேவை. இதற்காக இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போகிறார்கள். ஒரு கட்சியில் இருக்கும் பொழுதே கூட கொள்கை பிடிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. நம்முடைய கொள்கை என்ன? இயேசுதான் நம்முடைய கொள்கை. நம்முடைய இலக்கு, பயணத்தின் இலக்கு என்ன? விண்ணகம்தான் நம்முடைய இலக்கு. அன்பானவர்களே, நாம் நம்முடைய இலக்கை தவற விட்டு விடக்கூடாது. நம்முடைய வழியிலே நமக்கு வாழ்வாக இருக்கிற இயேசு போதித்தவைகளை, கட்டளைகளை தவற விட்டு விடக்கூடாது. நாம் ஒன்றாயிருப்பதில் எந்த குந்தகமும் விளையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்னவும் நடக்கட்டும், நமக்குள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். சண்டையிட்டு பகைமை உணர்வு கூடாது. ஒன்றாயிருக்கும்படி இயேசு அழைக்கிறார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒரே சமூகமாய் இணைந்து வாழச் செய்தருளும். பலர் எங்களுக்கு வழிகாட்டிகளாக வருவதும் போவதுமாக இருக்கலாம். உண்மையான வழிகாட்டலினுடைய ஊற்றாக இருக்கிற இயேசுவினுடைய வார்த்தைகளே எங்களுக்கு வாழ்க்கை பயணத்திற்கு தேவையான கைத்தடி, வாழ்க்கைக்கு தேவையான மிதியடி, வாழ்க்கைக்கு தேவையான கண்ணாடி. இதை பார்த்து, இதை பயன்படுத்தி அதிலேயே ஒன்றாய் இணைந்து, இயேசுவோடு இணைந்து நாங்கள் உம்மை நோக்கி பயணிக்க துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.